தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தேர்தல் திருவிழாவில் ஜனநாயகத்தை காப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது. சென்னையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. தமிழ்நாட்டில் நடந்த SIR மிகப்பெரிய வெற்றி, இது நாட்டுக்கே முன்னுதாரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பெருமிதம். தமிழ்நாட்டில் 12.50 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் இருப்பதாகவும் தகவல். The Commission would like to convey its greetings to all electors of Tamil Nadu. The Commission also congratulates all the booth-level officers, the assistant electoral registration officers, the electoral registration officers, the district election officers, and all those who were involved in the special intensive revision exercise for purifying the electoral rolls of Tamil Nadu. The Commission salutes them and the country salutes them. தமிழ்நாட்டில் உள்ள 75,000 வாக்குச்சாவடிகளும் வெப்காஸ்டிங் முறையில் கண்காணிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு நிலவரங்கள் அறிவிக்கப்படும் என்றும் தகவல். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுமா? செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். When we had detailed dialogue with all the national and state political parties yesterday, all of them suggested a single phase election. Their suggestions have been noted by the Commission, but taking into account all the factors, Commission will take a decision as to in how many phases Tamil Nadu elections should be held, and this decision will be known to you once the elections are announced. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கருத்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த எமது செய்தியாளர் நந்தினி எழுப்பிய கேள்விக்கு ஞானேஷ்குமார் பதில். This is Nandini from Malayamuras TV. How is law and order situation in Tamil Nadu and what are the measures we are going to take to maintain law and order during election period? Law and order situation in Tamil Nadu is perfectly fine as we reviewed. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஆதரவாளர்கள் புடைசூழ அண்ணா அறிவாலயத்தில் ஐக்கியமானார் OPS. திமுகவில் இணைந்த OPS-ஐ பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக கரைத்தூண்டு அணிந்து கொண்டு உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்டார் OPS. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் என்பதை உணர்ந்து ஜனநாயக சக்திகள் திமுக கூட்டணியில் இணைவதாக பெருமிதம். OPS மகனும் அதிமுக முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார். தனது தந்தை OPS-உடன் அறிவாலயம் சென்று மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். உசிலம்பட்டி அதிமுக MLA-வும் OPS ஆதரவாளருமான ஐயப்பன் திமுகவில் இணைந்தார். OPS சகிதமாக சென்று திமுகவில் ஐக்கியமானார் ஐயப்பன். தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் OPS விளக்கம்.
அரசியல் சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமி இனி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் பேட்டி. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை என்று ஓபிஎஸ் ஆரூடம். திமுகவை எதிர்க்கும் சக்தி இனி எந்த கட்சிக்கும் கிடையாது என்றும் பேட்டி. இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுக்கு எதிர்காலமே இனி இல்லை. திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழலில் யாருமே இல்லை. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உறுதி. திமுகவில் தொண்டனாக இணைந்திருப்பதாகவும் வாய்ப்பு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் பதில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்று வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்திருப்பது திமுகவிற்கு பலவீனம், அதிமுகவிற்கு பலம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கருத்து. ஓபிஎஸ் போனது யாருக்கு சார் பலம்? திமுக போனது யாருக்கு பலம்? அவர் போனது இப்ப போய் திமுக சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம், அண்ணா திமுகவுக்கு பலம். சூப்பர். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாரா ஸ்டாலின்? அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி. வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படின்னு நீங்க கேள்வி. அண்ணா திமுக சாமானிய தொண்டர்கள் அறிவிப்பாங்க, ஓபிஎஸ் அறிவிப்பாங்களான்னு கேள்வி. ஆமாங்க, ஜனநாயகத்தில் அறிவிக்கணும்ல, அவருக்கு அறிவிப்பாங்களா? இங்கதானே எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தானே கொடுத்துருக்காங்க. திமுகவில் இணைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி அடைய போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திமுக தோல்வியை சந்திக்கப் போவது உறுதியாகிவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை எக்ஸ் பதிவு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல வளர்த்த இயக்கத்தை உடைத்துவிட்டு திமுகவில் சேர்ந்ததற்கு கூச்சமே இல்லையா? மானம் கெட்டு திரிய வாழ்த்துக்கள் என்று ஓபிஎஸ்க்கு எதிராக அதிமுக ஐடி விங் காட்டமான பதிவு. ஓபிஎஸ் எடுத்திருக்கும் முடிவு கோழைத்தனமான பிழைப்பு வாதத்தின் உச்சம் என்று அதிமுக பிரமுகரும் நடிகையுமான கௌதமி விமர்சனம். ஜெயலலிதாவை துன்பப்படுத்திய திமுகவில் போய் சேர்ந்திருப்பது துரோகத்தின் உச்சகட்டம் என்றும் காட்டம். யாரு திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ துன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யாரை அதிமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கடுமையாக நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது
ஒரு துரோகத்தின் உச்சகட்டம், அவகாசவாதத்தின் உச்சகட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த நிலையில் தேனியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி. மு.க. ஸ்டாலின் வாழ்க, ஓபிஎஸ் வாழ்க, எடப்பாடி பழனிசாமி ஒழிக என்றும் கோஷம். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வரவேற்பு. பாஜகவுடன் கைகோர்க்காமல் திமுகவில் இணைந்திருப்பது ஓபிஎஸ்ஸின் நன்மதிப்பை உயர்த்துவதாக கருத்து. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். பாஜக போன்ற கட்சிகளில் சேராமல் மீண்டும் ஒரு திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை உயர்த்துகிறது, நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து அடுத்த கட்ட பேச்சில் உடன்பாடு ஏற்படும் என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் நம்பிக்கை. திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவுடன் இன்று நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக மகிழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்து பேச இருக்கிறோம். அடுத்த கட்டத்தில் மீண்டும் நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த எண்ணிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அடுத்த கட்டமும் நாங்கள் பேசுவோம். இப்போ தற்போது வரை பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு. தொகுதிகளை குறைப்பது பற்றி திமுக எதுவும் பேசவில்லை என்று மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.